पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களே, தொடர்கின்ற பிரச்சனை சிக்கல்களை முடியறதுக்குள்ளே கொண்டு வர ராசிநாதன் பெரிய பலத்துடன் அமர்ந்திருக்கிறார். ராசியை விட்டு கேது கிரகம் விலகியது சுபிட்சமான நேரம். இந்த மாதம் ராசிநாதனான சூரிய கிரகம் 10ஆம் இடத்தில் கேந்திர பலத்துடன் நிற்க போகுது. ராகு கேது கிரகங்கள் ராசிக்குள் அமர்ந்து சரியில்லாத அமைப்பில்தான் சுழல்கின்றன. இதனையெல்லாம் முறியடிக்கப் போகின்ற வகையில் குரு பகவான் அவருக்கே உரித்தான 11ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். ஜீவனஸ்தானமான அதிபதியான சுக்கிரனும் 17 தினங்கள் வரை உச்சமாக அமர்ந்திருந்து அதன் பிற்பாடு பாக்கியஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு. இதனை வைத்து ஈடுபடுகின்ற விஷயங்களில் பொருளாதார உயர்வுகளை அடையலாம். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரான். உறவுகளுடனான மனக்கசப்பு விலகா. சேமிப்பு உயரம். நினைச்சதை சாதித்து கொள்ளும்படியான பெரிய தொகை வரவுக்குள் காத்திருக்குது. ஆரோக்கியமான சச்சரவு, பின்னடைவு, மருத்துவ விரயங்கள், பயண செலவுகள் இனிமே ஏற்படாதுங்க. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் ஒழுங்கான நிலைமைக்கு திரும்ப. ஊதியம், பென்ஷன் நிலுவைகளும் பிறரிடமிருந்து வரவேண்டிய தொகைகளும் 3வது வாரம் கிடைக்குமுங்க. தடைபட்டு வருகின்ற திருமண கனவு இனிமே நிறைவேறும். கடன், வழக்கு, எதிரி எதிர்ப்பு சமாச்சாரங்கள், பூர்வீக சொத்து ரீதியான கவலைகள் முடிவுக்கு வரப்போகுது. பங்கு பங்காளி ரீதியாக அனுபவித்து வரும் சங்கடங்களும், கோர்ட் வழக்கு, காவல்துறை பஞ்சாயத்துகளும் நினச்ச மாதிரி முடிவுக்கு வரான். இந்த மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் கவனமாக இருக்கணும். முதல் வார 4வது தினத்திலும் 3வது வார 5வது தினத்திலும் நிதானமான நடவடிக்கையை கையாள வேணும். இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கக்கிழமையில் சந்தோஷம் சம்பவங்கள்லாம் நடக்கும். இருப்பிட மாற்றம் செய்ய நினைத்துள்ளவங்க தாராளமாக இறங்கலாம். புதிய தொழிலில் பெரிய பட்ஜெட் விஷயங்களில் கால் வைக்கலாம். இந்த மாதம் 1, 5, 8, 16, 21, 23, 28, 29 ஆகிய தினங்கள் உயர்வுகளை, எதிர்கால உயர்வுக்கான திருப்பங்கள் ஏற்படும். அடுத்தது பெண்கள். இல்ல தேவதைகளும் கடமைகளும் ஒழுங்காக நிறைவேறும். குடும்ப சச்சரவுகளுக்கும் தீர்வு ஏற்படும். மாணவ மாணவிகள் முதல் வாரம் முடிஞ்ச பிற்பாடு கல்வி ரீதியாக முடிவு செய்கின்ற விஷயங்கள் தானாக நிறைவேறும். அடுத்தது விவசாயிகள்
எந்த புதிய முயற்சியிலும் தடங்கள் ஏற்படாமல் உற்பத்தி ரீதியான லாபங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அடுத்தது உத்தியோகஸ்தர்கள், இறுதி வாரத்தில் இனிமையான சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. அடுத்தது தொழிலதிபர்கள், அயல் மாநில நிறுவனத்தை விஸ்தரிக்க எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் அனுகூலமாக முடியும். அடுத்தது கலைஞர்கள், மாதம் தொடங்கி 17ஆம் தினத்திற்கு பிறகு தான் திட்டங்கள் அதிர்ஷ்டகரமாக நிறைவேறப் போகுதுங்க. அடுத்தது அரசியல்வாதிகள், உயர் பதவி விஷயங்களில் கட்சி ரீதியான பூசல்கள் விலகி பதவி மேன்மை ஏற்படும். அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்தரம், சித்திரை, சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, மிருகசீரிடம், புனர்பூசம். பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் மே 15, 17, 19, 20, 21, 22, 24, 27, 28, 31. ஜூன் 1, 2, 4, 5, 9, 11, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதம் பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீ உக்கர நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடணுங்க. பிரதி செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் ஸ்ரீ கேது கிரக பிரதி செய்து கொள்ளலாம்.